தாழ்த்திறக்கும் சாந்திவன் ஜீவன் முக்தியும் சித்திக்கும் சாந்திவன் ஞான கலங்கரை விளக்காக சாந்திவன் உலக காரிருளை போக்கிடும் சாந்திவன். ஓம் சாந்தி. 21/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, அதிகாலையில் எழுந்து தந்தையுடன் ஓர் இனிமையான ஆன்மீக சம்பாஷணையை செய்யுங்கள். தந்தை உங்களுக்கு கொடுக்கும் கற்பித்தல்களை தொடர்ந்தும் ஜீரணித்துக் கொள்ளுங்கள். கேள்வி: அவ்வழிமுறையை நீங்கள் ஏற்றுக்கொள்வதால் நீங்கள் நாள் முழுவதையும் சந்தோஷத்தில் கழிக்கின்றீர்கள். பதில்: தினமும் காலையில் அமிர்த வேளையில் எழுந்திருந்து ஞான கருத்துக்களை கடையுங்கள். உங்களுடன் பேசுங்கள். முழு நாடகத்தினதும் ஆரம்பம், மத்தி, இறுதியை கடையுங்கள். தந்தையை நினைவு செய்வதால் உங்கள் நாள் முழுவதையும் சந்தோஷத்தில் கழிப்பீர்கள். மாணவர்கள் தங்களுடைய கல்வியை அபியாசம் செய்வது போல் குழந்தைகளாகிய நீங்களும் இந்த ஞானத்தை மீட்டல் செய்ய வேண்டும். பாடல். மக்கள் இன்று இருளில் உள்ளனர். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. இக்கல்வியில் முழு கவனத்தையும் செலுத்துங்கள். தந்தையையோ ஆசிரியரையோ சத்குருவையோ அவதூறு செய்யக்கூடிய செயல்கள் எவற்றையும் செய்யாதீர்கள். தந்தைக்கு அகௌரவம் அளிக்கக்கூடிய செயல்கள் எவற்றையும் செய்யாதீர்கள். 2. ஞானக்கடலை கடையும் பழக்கத்தை உருவாக்குங்கள். தந்தை உங்களுக்கு கொடுக்கும் ஞானத்தை கடைந்து எல்லையற்ற சந்தோஷத்தில் நிலைத்திருங்கள். எவரையும் வெறுக்க வேண்டாம். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் முழுமை ஒளியால் அறியாமை திரை அகற்றப்படும் வகையில் தேடும் விளக்காக, அதாவது சர்ச் லைட்டாக ஆகுவீர்களாக. வெளிப்படுத்துகைக்கான நேரம் இப்போது நெருங்கி வருகின்றது. ஆகவே அகநோக்குடையவராகி உங்களை ஆழ்ந்த அனுபவங்கள் என்ற இரத்தினங்களால் நிரப்புங்கள். உங்களின் முழுமை ஒளியால் அறியாமை திரை நீக்கப்படும் வகையில் ஒரு சர்ச் லைட் ஆகுங்கள். நீங்கள் உலகை குழப்பத்திலிருந்து பாதுகாத்து உலகை சந்தோஷமாகவும் தங்கமாகவும் ஆக்குகின்ற பூமியின் நட்சத்திரங்கள் ஆவீர்கள். நீங்கள் உலகிற்கு சந்தோஷம் மற்றும் அமைதியின் மூச்சை வழங்கும் ஒரு கருவியான அதிமேன்மையான ஆத்மா ஆவீர்கள். ஸ்லோகம். மாயை மற்றும் சடப்பொருளின் எந்தவிதமான கவர்ச்சியிலிருந்தும் விலகி இருங்கள். நீங்கள் சதா சந்தோஷமாக இருப்பீர்கள். அவ்யக்த சமிக்ஞை. உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் ஷகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். உங்களின் மனதில் நல் ஆசிகளையும் தூய உணர்வுகளையும் கொண்டிருக்கும் இயல்பான பயிற்சியை விருத்தி செய்தால் உங்களின் மனம் மும்முரமாக இருக்கும். நீங்கள் உங்களின் மனதின் எந்தவிதமான குழப்பத்திலிருந்தும் இயல்பாகவே அப்பால் செல்வீர்கள். சில வேளைகளில் உங்களின் முயற்சிகளை இட்டு
நீங்கள் இப்போது மனச்சோர்வு அடையக்கூடும். ஆனால் அது இனிமேலும் நடக்காது. மந்திர வித்தைக்குரிய மந்திரம் இருக்கும். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. ஆதிதேவன் பிரம்மனுள் பொன்னுலகை படைத்திடும் அரவணின் சக்திவனை காணுங்கள். புவனமெல்லாம்